தன்னை அறிதல். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்த பிறகு, இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம், குயில் குஞ்சு எங்கு போகும்? அதற்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கை கேட்கவில்லை. கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிந்து வாழ முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையை போல் கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பாவும் இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரால் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது. தானே இரை தேட தொடங்கியது. பின்னர் வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது. ஒரு நாள் விடியலில் குயில் கூ என கூவியது. அன்று தான் ஒரு குயில்தான் என்று கண்டு கொண்டது. அதன் பிறகு ஒரு நாள் தான் ஒரு குயில் என்றதை அறிந்த பிறகு தானே தன் சொந்த கூட்டை உருவாக்கி அதுவும் வாழத் தொடங்கியது. இது போன்ற நாட்கள் நம் வாழ்விலும் நாம் கடக்க நேரிடும். நாம் யார், நம்முடைய திறமைகள் என்ன என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே நம்முடைய அடையாளத்தை இந்த உலகிற்கு காட்ட முடியும். இந்த குயில் தன்னை அறிந்து தான் ஒரு குயில் என்று தனியாக வாழத் தொடங்கியதைப் போல் மனிதர்களாகிய நாமும் நம்மை அறிந்து நம் வாழ்வை நோக்கி பயணிப்போம்.